Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சாலை முழுவதும் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் அப்பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக மாறியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மிதமான மழையின் காரணமாக தாழ்வான இடங்கள் முழுவதுமே கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பார்த்தோம் என்றால், சாலையில் பார்த்தோம் என்றால் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக குளம் போல் கழிவுநீர் மற்றும் மழைநீரானது இணைந்து காணப்படுவதால் இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த ஒரு 6 மாதங்களாகவே லேசான மழை பெய்தாலே அதிகமான மழைநீர் இந்த பகுதியில் தேங்குவதாலும் இதனை கட்டுப்படுத்த மழைநீர் வடிகால் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுமே இந்த பகுதியில் மழைநீர் முழுவதுமே வடியாமல் தற்பொழுது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்ட பொழுது இந்த கழிவுநீர் வடிகால் பணிகள் முறையான பராமரிப்பின்றி காணப்படுவதால் அதில் சாக்கடை கழிவுகள் முழுவதுமே அடைத்துக் கொள்வதாலும் இந்த கழிவுநீர்களானது சாலையில் தேங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காலை முதலிருந்தே இந்த கழிவுநீர்கள் முழுவதுமே ஆங்காங்கே காணப்படுவதால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மேலும் பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். உடனடியாக இந்த கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் முறையான இந்த வடிகால் பணிகளை பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். எல்லா நோயும் வரும், கொரோனாலேருந்து எல்லாமே வரும். திருப்பி கொரோனா ஸ்டார்ட் ஆனால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி யாருமே சரியாக பார்க்குறதில்ல. காவா தண்ணி இப்படி இருக்குது, அடைஞ்சு போய் கிடக்குது, யார் பார்க்குறா? எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நோய் இன்னும் மேலும் மேலும் உற்பத்தியாக தான் ஆகும் சார். இது யார் கேட்குறது? பொதுமக்கள் கேட்டால் இப்போ நம்ம பேசுகிறோம், திருப்பி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளே எதனா பயமாக தான் இருக்குது பார்க்குறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால யார், கடவுள் தான் நமக்கு இது பண்ணணும். ரூபத்தில் வந்து எதனா நல்லது பண்ணால் நல்லது நடக்கும். நீங்கள் தான் சொல்லணும், வேறு என்ன. தண்ணிலாம் ஒரு வாரமாக மழை பெய்யறதுலேருந்து ஒரு வாரமாக தான் இருக்குது. தண்ணி எங்கேயும் போகிறதில்ல. காவை அடைச்சிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்குது. மக்களுக்கு வரது போகிறதுக்கு இந்த பக்கம் வரவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல. இந்த பக்கம் வண்டி வருது, திடீர்னு வண்டிக்காரங்க வச்சுட்டோன்னு ஓரமாக ஒதுங்குறோம். அந்த பக்கம் பார்த்தா கம்பி கிடக்கு. இங்கே வந்து ஒரு சுத்தமே இல்லை. அந்த பக்கமும் தண்ணி கிடக்கு, இந்த பக்கமும் தண்ணி கிடக்கு. எந்த பக்கம் நாங்கள் ஒதுங்குறதுனே தெரியல. ஒரு கடைக்கே போகிறோம், திடீர்னு ஒதுங்கிறது முடியாமல் போய் கடையில் போய் இடிச்சுட்டு தான் போகிறோம். பஸ்ஸுக்காரங்க நேராக தான் வராங்க நம்ம வேலை பார்க்குறதுக்கு, இல்லைங்களா? இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இங்கே ஆளே இல்லை. சொல்லப்போனால் மார்க்கெட்டில் மூட்டை தான் தூக்குறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். காலெலாம் மூட்டை தூக்கிட்டு வரும்போது இங்கே தான் வரோம். எப்படியே மூட்டை தூக்கிட்டு வரோம், இந்த தண்ணியில் தான் நாங்கள் நடக்கிறோம். வண்டி அங்கே தான் நிற்கிது. அந்த வண்டியிலே அந்த காவா தான் ஃபுல்லாக கால் புண்ணாகுது, இதாகுது. வேற ஒன்று நைட் டைம் வரும்போது கூட வண்டி நைட்லேருந்து பகல் வரையும் ஃபுல்லாமே தண்ணி கிடக்குது. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. இதை சரி பண்ண ஆளே இல்லை மார்க்கெட்டில். கூலிக்கு அதெல்லாம் நம்ம சொன்னதில்லைனா, ஆனால் ரெடி பண்ணுறாங்க. அங்கே இங்கேயும் உடைக்கிறாங்க, காவை உடைக்கிறாங்க. அதாவது உள்ளே கூட ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்க்கெட்டில் வேலை செய்யவே முடியல. பாதி பேர் போயிடறாங்க இதனாலே ஊருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. இதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. வண்டியை லாக் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், எதை பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் இதை பண்ணுறதுக்கு ஒருத்தன் கூட ஆள் இல்லை. கூலிக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். போகிறோம், கடைக்கு போகிறோம், இந்த சேத்துல தான் நடந்து போகணும். திரும்பி வரும்போது அந்த சேத்துல தான் வரணும். ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்கல. இங்கே ஒதுங்கினோம்னா வண்டிக்காரன் அடிச்சிடாலும் நம்ம ஒதுங்கி தான் ஓரமாக போக வேண்டியது. 4200 கோடி கடன் வாங்கினாங்க. இதெல்லாம் கழிவு நீரெல்லாம் சரி பண்ணுறேன்னு ஒன்றுமே பண்ணல. ஒரு அரை மணி நேரம் மலைக்கு வந்து சஸ்பெண்ட் வச்சுனுக்குது. ரோடு ஃபுல்லாக ஒன்றுமே சரியில்லை. டோக்கன் 120 ரூபா வண்டிக்கு வாங்குறாங்க. ரோடே சரியில்லை, வண்டி அடிக்கடி ஃபால்ட் ஆகுது. இப்படி தான் நடக்குது. இதுதான் விடியல் அரசு. அப்படியே போடுங்க. நாங்கள் மல்லகுண்டாலேருந்து வந்துக்கிறோங்க. வாணியம்படி கிட்ட திருப்பத்தூர் மாவட்டம். நாங்கள் தென்னங்குருத்தி எட்டுனாந்துக்கிறோங்க. மழை பெய்யறதுனால இங்கே நிறைய தண்ணி தேங்கிக்குது. தண்ணியெல்லாம் எடுத்துவிடுங்க. நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது? நிறைய கொசு கடிக்குது, கலியேஜி, இதெல்லாம் எங்களுக்கு காயில் அட்டாக் ஆகும். எங்களுக்கு தண்ணியை எடுத்து விடுங்க. நாங்கள் வியாபாரம் எப்படி பண்ணுறது? 2 நாள் ஆச்சு நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை, பட்னியாக இருக்கிறோங்க.
உடனடியாக இந்த கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என, முறையான இந்த வடிகால் பணிகளை பராமரிக்க வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.